வரலாறு பற்றி நாம் பேசணும். இப்போ இருக்கின்ற காலகட்டத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை பேசலாம் என்று சொன்னார். அது எல்லோருக்கும் தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அதுதான் முக்கியம். என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் இந்தியர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டோம்னா ஆலய விதிமுறைகள்லாம் பின்பற்றி ஒழுங்காக நாம் நடத்தோமானால் எந்த பிரச்சனையும் வராது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையிலே இன்று கூட இந்து சமயம் மற்ற பொது இயக்கங்கள்லாம் நமது பிரதமரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நாம் கையில் தான் இருக்குது. இந்த வருகின்ற காலகட்டத்தில் நம் சமயம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதை நம் கையில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் வருகின்ற இளைய சமுதாயத்துக்கு நாம் சமய உணர்வை கூட்ட வேண்டும், அவங்களுக்கு போதிக்க வேண்டும். கடந்த காலங்களில் பள்ளிக்கூடத்தெல்லாம் சமய வகுப்பு இருக்கும். இப்போ அந்த சமய வகுப்பெல்லாம் குறைந்து விட்டது. மாணவர்களுக்கெல்லாம் திருமுறை இதெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த சமய போதனையை சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் நம் பெற்றோர்கள் நம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த சமய உணர்வை நாம் ஊட்ட வேண்டும். அது வந்து பிற்காலத்தில் வந்து அது நமக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும் என்று கூறி இன்று இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களும் உங்கள் நேர்த்திக்கடனை முன்வைத்து வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் நேர்த்திக்கடன் எல்லாம் சிறப்பான ஒரு நேர்த்திக்கடனாக அமையும் என்பதை எல்லாம் உள்ள திறமை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சைவ சமயத்தில் அல்லது நம்முடைய இந்து சமயம் என்று கூறுகின்ற பொழுது நம்முடைய ஆதி சங்கரர் அவர்கள் இதனை 6 வித நிலையிலே பிரித்து 6 வகை சமயம் என்று கூறி சென்றார்கள். அந்த வகையிலே ஒன்று வழிபாடு இந்த மாரியம்மன் வழிபாடு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறது. நம்மை பொறுத்த வரையிலே ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேல் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் கடல் கடந்து தங்களுடைய உற்றார் உறவினர்களை பிரிந்து 1500 மைல்களுக்கு அப்பால் இப்பொழுது போல விமானம் அல்ல 7 நாள் 8 நாள் பயணம் செய்து இங்கே வந்தார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள். நாம் வணங்குகின்ற மாரியம்மன் நாம் எங்கு சென்றாலும் நம்மை காத்து அருள்வாள் என்ற ஒரு நம்பிக்கையில் வரும்பொழுது சைவ சமயமாக இருந்தாலும் அல்லது இந்து சமயமாக இருந்தாலும் மாரியம்மனுக்கு தாங்கள் வசித்த இடத்திலே ஒரு கோயிலை எழுப்பினார். ஆகவே தான் தோட்டங்களிலே குடியேறிய நம்மவர்கள் மாரியம்மன் கோயிலை எல்லா தோட்டங்களிலும் அமைத்தார்கள். நகர்ப்புறங்களிலும் தொழிலாளர்கள் வசிக்கின்ற பொதுப்பணி, ரயில்வே ஏரியா, மருத்துவமனை போன்ற இடங்களை நீங்க பார்த்தால் ஆதியில் அம்மன் வழிபாடாக இருந்திருக்கும். ஆகவே அந்த வழிபாடிலிருந்து இன்று நாம் பல்வேறு மூர்த்தங்களை வழிபாடு செய்கின்றோம். அந்த அம்மன் வழிபாட்டிலே முக்கியமாக இடம்பெறுவது இந்த நவராத்திரிக்கு பிறகு இந்த மாற்று திருவிழா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.